சாப்பாடு விழுந்தது. சரி, முதலில் தண்ணி குடி என்று சொன்னார். கேள்விகள் இல்லை, குற்றச்சாட்டு இல்லை. சாப்பிட்ட பிறகு அவன் அழுதான், குழந்தை மாதிரி. அம்மா, நான் பணத்துக்காக உறவுகளை வித்துட்டேன். அப்புறம் எல்லாமே போயிடுச்சு. லக்ஷ்மி மெதுவாக சொன்னாள். பணம் போனா மீண்டும் வரும், மகன் போனா திரும்ப வராது. அந்த இரவு முரளி அம்மா பக்கத்தில் தரையில் படுத்தான். 10 வருடங்களுக்கு பிறகு அவன் தூங்கினான், பயம் இல்லாமல். அடுத்த நாள் காலை விளக்கு இன்னும் எரிந்து கொண்டே இருந்தது. முரளி கேட்டான், அம்மா, இன்னும் ஏன் விளக்கு? லக்ஷ்மி சிரித்தாள். நீ வந்துட்டனா இன்னும் யாராவது வழி தொலைஞ்சிருக்கலாம். அந்த நாள் முதல் முரளி விளக்கை அவனே ஏற்றினான். முரளி ஊர் தங்க ஆரம்பித்தான். நகரத்திற்கு திரும்பல. இங்கேயே வேலை பார்த்துக்கிறேன் என்று அம்மாவிடம் சொன்னான். லக்ஷ்மி எதுவும் சொல்லல. அவன் சிரித்தான். அது போதும். முரளி பழைய நண்பர்களை சந்தித்தான். சிலர் மாறியிருந்தார்கள், சிலர் மாறல. அவன் புரிந்து கொண்டான். மாற்றம் வெளியில இல்லை, உள்ளேதான். ஒரு மாலை ஒரு சிறுவன் வீட்டு வாசலில் நின்றான். கையில் பள்ளி பை, கண்களில் பயம். அண்ணா, இங்க வீட்டு தெரியல. முரளி வீட்டு விளக்கை பார்த்தான். அவன் புரிந்து கொண்டான். அவன் அந்த சிறுவனை வீட்டுக்குள் அழைத்தான். சாப்பாடு, தண்ணீர். அப்புறம் அவனை வீட்டுக்கு அனுப்பினான். அந்த நாள் முழு அந்த வாசல் ஒரு நம்பிக்கை இடமானது. யாராவது வழி தொலைஞ்சா லக்ஷ்மி அம்மா வீட்டில் விளக்கு எரியும் என்று ஊர் சொன்னது. ஒரு நாள் முரளி கேட்டான், அம்மா, எப்போதும் என்னை எதிர்பார்த்துட்டே இருந்தியா? லக்ஷ்மி சொன்னால், எதிர்பார்ப்பு பாரம், நம்பிக்கை ஒளி. அந்த இரவு முரளி விளக்கை ஏற்றும்போது மெதுவாக சொன்னான், இது என் வாழ்க்கை விளக்கு. ரேணுகா எப்போதும் பஸ் ஸ்டாப் கடைசி பெஞ்சில் தான் உட்கார்வாள். காலை 18:15. அதே பஸ், அதே இடம். அவள் கவனித்த ஒரே ஒருவர் அவனை தினமும் கவனித்து கொண்டே இருந்தான். அவன் பெயர் சூர்யா. பேச தெரியாதவன் இல்லை, பேச துணிச்சல் இல்லாதவன். அதனால் நாள் அவன் அவனை பார்த்தான். 2வது நாள் அவன் சிரிப்பை பார்த்தான். 3வது நாள் அவன் முகத்தில் சோகத்தை பார்த்தான். அவனுக்கு அந்த சோகமே காதலா மாறியது. ஒரு நாள் மழை. ரேணுகாவிடம் குடை இல்லை. சூர்யா அவளுக்கு பின்னால் மெதுவாக நின்றான். குடை அவளுக்கு மட்டும். அவள் திரும்பி பார்த்தான். தேங்க்ஸ் என்று சொன்னான். அவன் முதன்முறையாக காதலை கேட்டான். அவன் சொல்லவில்லை, அவள் கேட்கவில்லை. நாட்கள் ஓடின. ஒரு நாள் பஸ் ஸ்டாப் காலியா இருந்தது. 8:15 ஆனது. 8:30 ஆனது. ரேணுகா வரவில்லை. அடுத்த நாள் அவள் வந்தாள். கண்களில் கண்ணீர், கையில் மருத்துவ சீட்டு. அவள் தனக்குள் பேசினாள், இது கடைசி மாதம். சூர்யா கேட்டாள். அவள் பதில் சொல்லவில்லை. அவன் புரிந்து கொண்டான். அடுத்த நாள் அவன் அவனை சிரிக்க வைத்தான். ஜோக் இல்லை, வார்த்தை இல்லை, இருப்பே போதும். ஒரு நாள் அவள் வரவே இல்லை. அந்த பஸ் வந்து போனது. சில நாட்கள் கழித்து அந்த பெஞ்சில் ஒரு கடிதம். நீ பேசாத காதல்தான் எனக்கு உயிர் கொடுத்தது. பேசாதே, இப்படியே இரு. சூர்யா அந்த பேச்சில் இன்னும் உட்கார்ந்திருந்தான். அந்த கடிதத்தை சூர்யா மடக்கி வைத்து கொண்டான். அது அவனுடைய முதல் மற்றும் கடைசி காதல் நினைவு. அடுத்த நாள் பஸ் ஸ்டாப் அதே மாதிரிதான். 8:15 பஸ் நின்றது. ரேணுகா இல்லை. சூர்யா இதன் முறையாக அந்த பெஞ்சை துடைத்தாள். அவன் உட்கார்ந்த இடம். ஒரு வாரம் கழித்து ஒரு பெண் வந்தாள்.
ரேணுகாவைப் போலவே. ஆனால் அவள் இல்லை. அவள் கேட்டாள், நீங்கள் தான் சூர்யா தானே? அவன் தலையசைச்சான். நான் ரேணுகாவின் அக்கா. சூர்யாவின் இதயம் நின்ற மாதிரி. அவன் சொன்னான், அவளுக்கு இந்த பஸ் ஸ்டாப் ஒரு ஆசை இடம் எங்கள். அவளுக்கு ஒரு பாதுகாப்பு. சூர்யா மௌனமாக கேட்டான். அவள் போகிறதற்கு முன்னாடி ஒரே ஒரு ஆசை சொன்னான். நான் இல்லாத பிறகு அவன் அந்த பெஞ்சில் உட்காரணும்னு. சூர்யா கண்ணீர் விட்டு சிரித்தான். அவன் அக்கா ஒரு டைரி கொடுத்தாள். இது அவளுடையது. டைரியின் கடைசி பக்கம். அவன் பேசலை. ஆனால் அவன் இருப்பு என் பயத்தை அமைதியாக கொண்டது. சூர்யா அந்த பெஞ்சில் இன்னும் அவளுக்கு வாழுவ உட்கார்ந்தாள். சூர்யா அந்த டைரியை ஒவ்வொரு நாளும் வாசித்தான். ஒவ்வொரு பக்கமும் ரேணுகா உயிரோடு இருந்தாள். ஒரு நாள் அவன் ஒரு முடிவு எடுத்தான். பேசாத காதல் அழிக்கக்கூடாது. அது மரணம். அவன் அந்த பஸ் ஸ்டாப்பை சுத்தம் செய்தான். பழைய பெஞ்ச் மாதிரி புது பெஞ்ச் வைத்தான். அதன் கீழே ஒரு வரி எழுதினான். இங்கு யாரோ ஒருவரை அமைதியாக கற்பற்றினார்கள். நாட்கள் நடந்தது. பல பேர் அந்த பெஞ்சில் உட்கார ஆரம்பித்தார்கள். யாரும் அதை தெரியாது. ஆனால் அமைதி அங்கே இருந்தது. ஒரு நாள் ஒரு பெண் அழுது கொண்டே உட்கார்ந்தாள். சூர்யா அவளுக்கு தண்ணீர் கொடுத்தான். வார்த்தை இல்லை. அந்த பெண் சிறிது நேரம் கழித்து சிரித்தாள். நன்றி என்று சொன்னாள். அந்த நாள் சூர்யா புரிந்து கொண்டான். ரேணுகா போகவில்லை. அவள் மாறிவிட்டாள். அவன் தினமும் 18:15க்கு அதே பெஞ்சில் உட்காருவதை நிறுத்தினான். ஆனால் அவள் கற்றுக் கொடுத்த அமைதியை விடவில்லை. இப்ராஹிம் அப்பாவை கடைசியாக கத்தின நாளை நன்றாக நினைத்து கொண்டான். எனக்கு என் வாழ்க்கை தெரியும் என்று சொல்லி வீட்டை விட்டு போன நாள். அப்பா யூசுப் எதுவும் பேசல. வாசலில் நின்று மக்களை பார்த்தார். அவன் பேசாததை இப்ராஹிம் அப்போ புரியல. நகரம் வேலைக்கு பொறுமை தனிமை. அப்பாவுக்கு போய் பண்ணல. அவன் தான் பேசலன்னு மனசுக்குள்ளே தப்பான்னு நினைத்தான். ஒரு நாள் உயிரிழந்து கால். அப்பா. அந்த வார்த்தை முடிவாக மாறியது. இப்ராஹிம் திரும்பி வந்தப்போ வீடு அதே மாதிரி தான். அப்பா இல்லை. அப்பாவின் அறையில் ஒரு பை. உள்ளே பழைய சட்டைகள், மருந்துகள், ஒரு காகிதம். அதில் எழுதியிருந்தது, மகனே, நீ கத்தினது எனக்கு வலிக்கலை. நீ திரும்பி வரலன்னு நினைத்து தான் வலிச்சது. இப்ராஹிம் அந்த இடத்திலேயே உடைந்தான். இப்ராஹிம் அந்த காகிதத்தை மடக்கி வைத்து கொண்டான். அது அவனுக்கு மதிப்பு அல்ல, தண்டனை போல இருந்தது. வீடு அமைதியாக இருந்தது. அவன் அமைதி இப்ராஹிமை பேச வைக்கல, உடைச்சது. அப்போ உட்கார்ந்த அந்த நாற்காலி, அதே இடம். இப்ராஹிம் அதில் அமர்ந்தான். முதன்முறையாக அப்பா எப்படி அமைதியாக இருந்தார் என்று புரிந்தது. அவன் ஊரிலே தங்க முடியாதுதான். அப்பாவின் சிறிய கடையை மீண்டும் திறந்தான். முதல் நாள் ஒரு வாடிக்கையாளர் கேட்டால், யூசுப் இறக்கரா? இப்ராஹிம் தலை குனிந்தார். இல்லை. அவர் ஒரு வார்த்தை அவனுக்கு ஒரு 1000 கத்தல் போல இருந்தது. கடைசியில் மேசையில் ஒரு புதிய புத்தகம். அப்பா எழுதியிருந்தார். இப்ராஹிம் நல்லவள், கோபம் அதிகம். ஒரு நாள் புரிந்து கொண்டான். அவன் கண்ணீர் அந்த பக்கத்தில் விழுந்தது. ஒரு நாள் ஒரு சிறுவன் வந்து, மாமா, என் அப்பா கூட நான் சண்டை போட்டேன். இப்ராஹிம் நிமிர்ந்தான். அவன் அந்த சிறுவனை அழைத்து மெதுவாக சொன்னான், இன்னும் நேரம் இருக்கு, போய் மன்னிப்பு கேளு.
அந்த சிறுவன் அந்த நாளை வீட்டுக்கு திரும்பினான். இப்ராஹிம் தூரத்திலிருந்து அவனை பார்த்தான். ஒரு உறவு காப்பாற்றப்பட்டதை மௌனமாக பார்த்தான். அந்த இரவு இப்ராஹிம் அப்பாவின் நாற்காலிக்கு முன் உட்கார்ந்து முதன்முறையாக அவன் பேசினான். அப்பா, நான் தாமதமாக வந்துட்டேன். அந்த அறையில் புதிய இல்லை, ஆனால் மன்னிப்பு இருந்தது. அடுத்த நாள் இப்ராஹிம் அப்பா போலவே அமைதியாகவே ஆனான். கோபம் வந்தால் வார்த்தை பேசல, செயலாக மாறினான். அப்பாவின் கடை இப்போது ஒரு நம்பிக்கையிடம். சண்டை போட்டு வந்த மகன்கள் அழுது வந்தன் அப்பாக்கள். கடையில் சுவரின் இப்ராஹிம் ஒரு வரி எழுதினான். மன்னிப்பு சில நேரம் வார்த்தைகள் வராது, அது வாழ்க்கை மாறும். ஒரு மாலை அவன் கடையை மூடும்போது அப்பாவின் குரல் போல ஒரு சத்தம் கேட்டது. சரி மகனே. இப்ராஹிம் சிரித்தான். இந்த முறை கண்ணீரோடு அல்ல, நிம்மதியோடு. பழைய பள்ளி, மஞ்சள் நிற கட்டிடம், பிளாக் போர்டுகள் முன் 4 நண்பர்கள். அஜய், விக்ரம், கண்ணன், சூர்யா. அந்த காலத்தில் எல்லாமே எளிது. பசி வந்த ஒன்னா சாப்பாடு, சிரிப்பு வந்த ஒன்னா சிரிப்பு. அஜய் எப்போதும் முன்னால் ஓடி வந்து, விக்ரம் எப்போதும் பின்னால் சிரிப்பான், கண்ணன் எப்போதும் எல்லாரையும் ஒன்னா வைப்பான், சூர்யா அமைதியானவன். காலம் மாறியது. பள்ளி முடிந்தது. வாழ்க்கை ஆரம்பமானது. அஜய் பெரிய வேலை, பெரிய நகரம். நான் பிஸி என்று சொன்னான். விக்ரம் வெளிநாடு, கால் லேட்டர் என்று மெசேஜ். கண்ணன் உயிரிலே இருந்தான். நாம் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் என்று நினைத்தான். சூர்யா யாருக்கும் தெரியாமல் ஒரு தியாகம் செய்தான். சூர்யாவின் தியாகம் யாருக்கு தெரியாமல் நடந்தது. அவனுக்கு கல்லூரி சீட்டு கிடைத்தது. அது அஜய், விக்ரம் இருவருக்கும் தெரியாது. கண்ணன் மட்டும் தெரிந்தவன். என் மறைக்குற என்று கேட்டான். சூர்யா சிரித்தான். நம்ம 4 பேரும் ஒன்றா இருக்கணும். பணம் வந்த நட்பு போயிடும். அஜய் பணம் தேடி ஓடினான். விக்ரம் பெருமை தேடி பிறந்தான். ஒரு நாள் சூர்யா